ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நான் வந்து இன்னைக்கு நைட்டு டின்னருக்காக நான் தோசை தான் சுட போகிறேன். மாவுலாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ வந்து இந்த நியூ தோசைக்கல்லில் தான் நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இண்டக்ஷனில் தான் நான் ஆல்ரெடி வாங்கின கேஸ்ட் அயர்ன் ப்ரெஸ்டீஜ் தான் இதுவுமே. ஆனால் இது வந்து நான் வந்து சீசன் பண்ணலை. ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுருக்கேன். சீசன் பண்ணவும் ஒழுங்காக எனக்கு வரல. ஸோ அது இங்கே இருக்கட்டும். இது வந்து நான் க்ரீன் ஷெஃப்பில் வாங்கினது. ஆனால் இது வந்து டோட்டலாகவே வீணாக போயிடுச்சு, உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் இதை போட்டேன். இப்போ இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ண போகிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன். அப்படியே வந்து தாமரை இது மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதை இண்டக்ஷனில் வச்சாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு தோசை அதனால் அப்படி தான் வரும். இவ்வளோ கிட்ட கொண்டு பார்க்கலாம். அதிகமாக என்ன யூஸ் பண்ணுறது வந்து எக் ஆட் பண்ண போகிறேன். அதில் இட்லி பொடி போடுங்க. அதெல்லாம் வேணாம், எனக்கு போடு. உனக்கு அப்புறமா அடுத்த தோசையில் போடணும். மக்களுக்காக நான் ஊற்றுறேன். இது ஃபஸ்ட்டு வேக கஷ்டப்பட்டு இப்போ தோசை சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வட்டங்களை தான் விட முடியல. அப்படி இல்லை, போக நீங்கள் ஸ்லோ ஆகும். இந்த தோசைக்கு கொஞ்சம் தக்காளி சட்னி சொல்லி வச்சுட்டு பயன்படும். ஓஹோ, இது தோசை வித் தக்காளி சட்னியா? எஸ்.